அதே நாளில்தான் தமிழ்நாட்டின் சட்டமன்றம் தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு சுயமரியாதை சம உரிமை வருகிற வரைக்கும், அப்படி ஒரு நிலை ஏற்படுகிற வரைக்கும் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய பின்னால், தமிழக அரசின் கருத்து என்ன என்று அறிந்ததற்கு பின்னால், தமிழக மக்களின் கருத்து என்ன என்று அறிந்ததற்கு பின்னால், அவர்கள் சம்பூரில், திருவோணமலையில் சம்பூர்ல 2000 கோடி ரூபாய் செலவில் ஒரு மின் நிலையம் அமைப்பதற்கு முடிவெடுக்கிறார்கள். அதை அறிவிக்கிறார்கள். ஒரே நாள்ல 2, போன செவ்வாய்க்கிழமை 2 ஒரே நாளில் வந்தது. அங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரதமர் நேரம் அங்க போயிட்டார். மேற்கு வங்கத்தில் போய் பேசுவதற்கு அவர் தயாராகி விட்டார். ஆனா நம்ம சட்டமன்ற தீர்மானத்தை தூக்கி எறிந்து விட்டு இவர்கள் புதிய ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அப்ப எல்லாமே நமக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணுதான். எல்லா நிலைகளிலும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். பல ஒப்பந்தங்களை, பல முடிவுகளை. வங்கதேசத்திற்கு விடுதலை மட்டும் எப்படி வந்தது? வங்க மக்கள் உருது பேசும் மக்களால், ஒரே நாட்டுக்காரமா 2 பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், மேற்கு பாகிஸ்தானில் இருக்கிற உருது பேசும் மக்கள், உருது பேசும் தலைவர்கள், கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிற வங்க மொழி பேசுகிற பாகிஸ்தான் மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். இவன் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டான். பெரிவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கிழக்கு வங்கத்தை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய அவாமி லீக் கட்சி அதிக வாக்குகளை இடங்களை பிடித்து விட்டது. அவர்தான் பிரதமராக வேண்டும். ஆனால் அவர்களுக்கு விட்டுத்தர மனம் வரவில்லை. அதனாலதான் போர் நடந்து அடக்குமுறை வருகிறது. போர் இடுகிறார்கள், போர் நடக்கிறது. வங்க மக்களை உருது பேசுகிற மக்கள், வங்க மொழி பேசுகிற மக்களை உருது மொழி பேசுகிற மக்கள் தாக்குகிறார்கள் என்று கருதி மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் சொல்லுகிறார், மத்திய அரசை பார்த்து சொல்லுகிறார், என் மொழி பேசுகிற மக்கள் அங்கு தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நீ ஏதாவது செய்யும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடு, அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடு என்று கேட்கிறார். ஆனா இந்திய அரசு அமைதியாக இருக்கிறது. சில நாட்களுக்கு பின்னால் சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறார். நம்ம மாதிரி வேறு கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அல்ல, காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் தான். டாக்டர் சித்தார்த்த சங்கரே அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார். அவர் சொன்னார், மத்திய அரசுக்கு நான் இந்த சட்டமன்றத்திலிருந்து கேட்டுக்கொள்வேன், மத்திய அரசு தன் படைகளை அனுப்பி என் மொழி பேசும் மக்களை காப்பாற்றப் போகிறதா அல்லது நான் என்னுடைய காவல்துறையை அனுப்பவா என்று கேட்டார். சட்டமன்றத்தில் கேட்டார். அது வேறு நாடு என்று அவருக்கும் தெரியும். நம்ம பேசலாம் மட்டும் அது வேறு நாடு என்று சொல்லுவார்கள். நம்ம கலைஞர் கூட நமக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அது வேறு நாடு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் கேட்டார். அப்புறம்தான் இந்தியாவை படையெடுத்து போய் அவர்களுக்கு ஆதரவாக போய் அவர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கி தந்தது. அதைத்தானே இங்கும் கேட்டோம், நாமும் அதைத்தானே கேட்டோம். எங்களுடைய மொழி பேசும் மக்கள், எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் அங்கு தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவே நீ போய் அவங்களுக்கு நாடு வாங்கி கொடுங்க கூட கேட்கல, அவங்களை கொல்வதற்கு நீ ஆயுதம் கொடுக்காதே என்று கேட்டோம். கொலை செய்வர்களுக்கு பண உதவி, நிதி உதவி செய்யாதே, ஆயுத உதவி செய்யாதே, உளவு தகவல்களை கொடுக்காது, இதெல்லாம் தான் நம்ம வைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். நம்ம ஆலையை அங்கே அனுப்புனாங்க. அறிவிக்கப்பட்ட அமைதிப்படையை ராஜீவ்காந்தி அனுப்பினான், அறிவிக்கப்படாத ஒரு படையை சோனியா காந்தி அனுப்பி வைத்தார். நம்ம தளபதிகள் அங்கு போய் நமக்கு பரம்பரை எதிரிகளாக கருதப்படுகிற பாகிஸ்தான் தளபதிகளோடு உடன் நின்று கொண்டு, சீன தளபதிகளோடு நின்று கொண்டு திட்டம் தீர்த்து அழித்தார்கள் இந்த மக்களை. ஒரே செய்திக்கு வடநாட்டானுக்கு வேறு அளவுகோலும் தென்னாட்டானுக்கு ஒரு அளவுகோலும் தான் நம்ம இந்த செப்டம்பர் 11 பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் வைத்த நாளில் நாம் அதையும் நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படித்தான் நாம் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, ஒரு இந்த நாட்டின் குடிமக்களாக, இந்த நாட்டின் ஒரு பகுதியாக அவர்கள் கருதும் இருக்கிறார்கள். ஆனால் நாம மட்டும் விடாம இந்தியாவில் எல்லாம் போனா கூட நாம் மட்டும் இந்தியாவா இருப்போம் என்பதை போல இங்கு இருக்கிறோம். அந்த சூழலை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் இப்போது நாம் மரணதண்டனை பற்றி சில செய்திகளை பேச வேண்டும். இந்த 3 பேருக்கான மரணதண்டனை என்று வருகிற போதானாலும் சரி, எப்போதானாலும் சரி, வீரப்பன் வழக்கில் 4 பேர் இருக்கிறார்கள் மரணதண்டனை நோக்கி என்று சொன்னேன். அதுபோல் இந்த வழக்கில் 3 பேர் இருக்கிறார்கள், ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது கருணை மனு மறுக்கப்பட்டது என்பது ஒரு 5 பேருக்கு மறுத்திருக்கிறார்கள். ஒன்று அப்சல் குருவுக்கு மறுத்திருக்கிறார்கள் காஷ்மீர்ல, இன்னொன்று பஞ்சாபை சார்ந்த தேவேந்திர பால் சிங் புல்லார் என்பவருக்கு மறுத்திருக்கிறார்கள், நம்ம தோழர்களுக்கு மறுத்திருக்கிறார்கள். இவர்கள் 5வரும் அரசியல் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் தான். இவர்கள் யாரும் நிரந்தர குற்றவாளிகளோ அல்லது கொலை என்கிற இந்த குற்ற செயல் என்று செய்பவர்களாக செய்தவர்கள் இல்லை, அரசியல் பின்னணி கொண்டவர்கள்.
திடீரென்று இப்போ இந்தியா அல்லது இந்திய அரசு இவர்களுக்கு மட்டுமான கருணை மனுவை நிராகரிக்கிறது. இந்த 3 பேரும் கொடுஞ்சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்கள். அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தடா சட்டமும் பொடா சட்டமும் தான் இவங்களுக்கு. அதே போல இந்த 5 பேரும் நேரடியாக குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் இல்லை. இந்த 5 பேரும் இல்லை. அங்கு மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற வீரப்பன் வழக்கில் இருப்பவர்களும் நேரடியாக குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் இல்லை. ஆனால் சொல்லுவார்கள், வழக்கமான ஒரு பொது நியாயமாக சொல்லுவார்கள், உச்சபட்ச தண்டனையை குற்றச்செயலில் நேரடியாக ஈடுபட்டவனுக்கு மட்டும்தான் அளிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர்கள் யாரும் நேரடியாக ஈடுபட்டவர்கள் இல்லை. உதவி அந்த மாதிரி நிலையில தான் இவர் கைது செய்யப்படுகிறார். அப்படியே பார்த்தாலும் இயல்பான சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் தண்டிக்கப்படவும் இல்லை. இவர்கள் எல்லோரும் திடீரென்று வந்த தற்காலிக சட்டமான தடா சட்டம் பொடா சட்டத்தில் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். தற்காலிக சட்டம் என்பது தடா சட்டத்தை பற்றி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தடா சட்டம் என்பது மனித நாகரிகத்துக்கே இல்லாத சட்டம், மனித நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சட்டம் என்பதால் தான் அதை கைவிட்டது அரசு. இந்த சட்டம் வந்தபோது பெரிய எதிர்ப்பு வந்தது. என்ன எதிர்ப்புன்னா, அவர்கள் எல்லாம் யாரை வேண்டுமானாலும் ஓராண்டு காலத்திற்கு விசாரணை இல்லாமல் சிறையில் வைத்திருக்கலாம். இதுதான் இந்த சட்டத்தினுடைய ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், காவல்துறை விசாரணைக்கு எடுத்து அவங்ககிட்ட வச்சிருக்கோம், போலீஸ் கஸ்டடி என்று சொல்லுவார்கள். காவல்துறை காவலில் 15 நாட்கள் மட்டும் வைத்திருக்க முடியும் என்று சாதாரண சட்டங்கள் சொல்லும். அவர்கள் 60 நாட்கள் வைத்திருக்கலாம். ஒருவரை நீதிமன்றத்திலிருந்து அழைத்து போய் தங்களுடைய பிடியில் 60 நாட்கள் வைத்திருப்பதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. அது மட்டுமல்ல, காவல்துறையிடம் கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை அப்படியே